போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். துலாம் ராசி நண்பர்களுக்கு 2026 புத்தாண்டிலிருந்து ஒரு வருடம் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா பார்ப்போமே. பொது பலனாக கிரகங்களுடைய சாரம், கோல் சாரத்தை வச்சுட்டு பொது பலன் பேசுறோம். சரி, 2026 துவக்கம் அற்புதமான துவக்கம் தான். இறை அருள் நிறைந்த வருடம். வேலையில சரியான அனுகூலம், எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அடங்கி ஒதுங்கி போகக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2026 துவக்கம் சிறப்பாக தான் இருக்கு. அதே போல பழைய கடன் பாக்கிகள் எல்லாம் இருந்தா வசூலாயிருக்கும். தேக ஆரோக்கியம் சீர்படும். மருத்துவத்தால நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த 2026 துவக்கத்துல அற்புதமாக இருக்கு. சரி, இருந்தாலும் மே மாசத்துக்கு பிறகு துலாம் ராசி நண்பர்கள் பதவியில கவனம் தேவை. ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ, வேலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ, வேலையில சுய தொழில கொஞ்சம் மன கஷ்டங்களும் மன கசப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கிறதுனால இதை ஒரு பதிவாக மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதே போல பப்ளிக்ல இருக்கிறவங்க, பொது சேவையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத புகழுக்கு ஒரு பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. உங்க குழந்தைகளுடைய கல்வியிலையும் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப அதிகமா கவனத்தோட இருங்க. இது 2026 மே மாசத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. வேலையில மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு சிறு குழப்பத்திற்கு பிறகு நன்மையான பலன்கள் தான் ஏற்பட போகுது. கவலைப்பட வேண்டாம் துலாம் ராசி நண்பர்கள். நெருங்கிய உறவினர்களுடைய மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. இந்த 2026 சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல லாபங்கள் ஏதோ ஒரு வகையில ஆதாயம் ஆக தான் செய்யும். ஏதோ ஒரு வகையில பொருள் வரவு இருக்குதான் செய்யும். அந்த பொருளாதாரத்தை சரியா செலவு செய்யறதுக்கும் சரியான பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கும், பொருளாதாரத்தில் கிடைக்கிறதுக்கும் இறை அருள் வேணும். நிச்சயம் பொருளாதாரத்தினுடைய புழக்கம் நல்லாவே இருக்கும். இந்த 2026 பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க. காதல் விவகாரங்கள்ல துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப